தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசும் என கூறப்பட்டுள்ளது. கரூர், ஈரோடு, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் நாளை வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் காவல் கொலை வழக்கில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். புழல் சிறையில் கைதி உயிரிழந்த விவகாரத்தில் தவறு நடந்தது கண்டறியப்பட்டால் அதிலும் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறினார். எந்த இடத்திலும் இதில் யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை. ஏன்னா இதில் சிறைத்துறையிலையோ இல்லை சிறையிலையோ இல்லை வேற இடத்துலையோ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லையோ லாக்அப்லையோ மரணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த அரசு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டவரோடு தான் இருக்கும். இதில் எந்த இடத்துலையும் மூடி மறைக்கிற வேலையே இல்லை. ஸோ அதில் நிறைய தவறான தகவல் இருக்கு. இப்போ இதுலேயும் புழல்லையும் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கும் வந்து விசாரணை நடைபெற்று வருது. இதுவரை அந்த மாதிரி அவர் வந்து மரணம் குறித்து இன்னைக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச பிறகு அனைத்தையும் விரிவாக விசாரிக்கப்பட்டு அதில் இதுவரைக்கும் நாங்கள் உள்ளே நடத்த விசாரித்தபடி எந்த தவறும் இல்லை. அவருக்கு ஏதோ உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அதிலையும் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாகர்கோவில் காவல் நிலைய மரண வழக்கில் முதல்வர் விஜய் உத்தரவாதம் அளிக்கும் வரை சபரிவர்மனின் உடலை வாங்க மாட்டோம் என அவரது சகோதரி தெரிவித்துள்ளார். முதல்வர் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காதது வருத்தமாகவும் அச்சமாகவும் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். தம்பியை வாங்குறத பற்றி நான் முடிவெடுக்கலை. எனக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சரியான இது இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டேன். புரோட்டோகால் படி அது நான் ஹைகோர்ட்டில் போட்டு தான் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு மூவ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு பெரிய வருத்தம்னு கூட சொல்லலாம். ஏன் எங்கள் சிஎம் விஜய் சார் வந்து ஒரு இரங்கல் கூட இன்னும் தெரிவிக்கலைன்னு தெரியலை. இந்த போலீஸ் இலாக்கா வந்து அவருடைய இதில் தானே இருக்குது. அப்போ அவர் எனக்கு அதை பற்றி ஒரு தகவலுமே ஏன் சொல்லலை, ஏன் மறைக்கிறாங்களா, இல்லை இந்த கேஸை திசை மாத்துறாங்களாங்கிற பயம் தான் எனக்கு இருக்கு. வேலை விஷயத்துக்கு எனக்கு அங்கீகாரமான ஒரு அறிவிப்பு வேணும்ல. சிஎம் சார் இருந்து கிடைச்சுன்னா அவளுக்கு எப்ப வேணாலும் வேலை நிரந்தரம் இருந்துன்னா எனக்கு நிம்மதி இருக்கும் இல்லையா. இதுல 3 மாசம் பார்த்துட்டு வேகன்சி வந்ததுக்கு அப்புறம் வாமான்னு அனுப்பிட்டா நாங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவோம்? அந்த ஒண்ணுமாவது அவர் எனக்கு பண்ணி தரணும். பாஜகவுடன் இணைந்து திமுகவும் அதிமுகவும் தாவேக ஆட்சியை கலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சியை கலைப்பதற்காக திமுக பாஜக கூட்டணியில் இணையப்போவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார்கள். எப்படியாவது இந்த அரசை எந்த விதத்திலாவது இவங்க வந்து நிப்பாட்டணும். இந்த அரசை வந்து எப்படியாவது செயலிழக்க செய்யணும். அதற்கான குறுக்கு வழி முயற்சியில் எம்எல்ஏக்களை வாங்க 50 கோடி கொடுத்து எம்எல்ஏ வாங்க முயற்சி செய்யும் ஒரு திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் கடைசி காலமா இனி அடுத்த முயற்சியா வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேரக்கு தான் முயற்சியை நடந்திருக்காங்க. இதான் 40 நாள் 50 நாள் நாங்களும் சொல்லிருக்கோம். இன்னைக்கு அவங்களே வந்து வெளியில சொல்றதுக்கு இப்ப அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அவங்களுடைய முடிவுகள் எட்டப்பட்டு விட்டுச்சு. இப்ப யாருக்கு கேபினெட் மினிஸ்டர்ல போட்டி தான். இப்ப அந்த திமுக இருக்கிற எம்பிக்கள்ல யாருக்கு எத்தனை கேபினெட் மினிஸ்டர் வேணும், இல்ல அதிமுக எத்தனை பேருக்கு கேபினெட் மினிஸ்டர் வேணும், இல்ல இவ எந்த ப்ரொபோசிஷன்ல இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேருவாங்க, இல்ல 3 பேரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோட போறாங்களா, இல்ல கட்சியவே மொத்தமா இணைக்க போறாங்களா, இல்ல எல்லாரும் சேர்ந்து இணைக்க போறாங்கன்ற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. தாவேக கூட்டணியில் உள்ள திமுகவின் பழைய தோழமை கட்சிகள் மன உளைச்சலில் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். அதிமுக வாக்குகளால் தான் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் தாவேக வெற்றி பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு தாவேகாவுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற எங்களுடைய பழைய தோழர்கள் எல்லாம் அவர்களால் தாவேகாவுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அதே சமயத்தில் எடுத்த முடிவுகளால் பின்வாங்கவும் முடியாமல் ஒரு மன உளைச்சலில் இருப்பதை தான் அவர்களுடைய பேட்டிகள் காட்டுகிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அமைச்சராக இருந்து தேர்தலை சந்தித்த பொழுது அதிருப்தி இருந்தால் கூட 38,000 ஓட்டு வாங்கியிருந்தார். ஆனால் இந்த தேர்தலில் 18,000 ஓட்டுகள் தான் வாங்குகிறார். மீதி 18,000 ஓட்டுகள் அதிமுகவின் ஓட்டுகள் தான் தாவேகாவிற்கு சென்றிருக்கிறது. அதனால்தான் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தாவேகா ஒரு மிகப்பெரிய
வாக்கு வித்தியாசத்திலும் வெற்றியையும் பெறுவதற்கு காரணமாக அமைந்தது. இனியாவது அதிமுக தலைமை விழிக்க வேண்டும். பழனி கோயில் நில முறைகேட்டில் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு தொடர்பில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறை குறையோடி போயிருப்பதாகவும் அதனை சீரமைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேக்சிமம் புறையோடிக்கு இருக்கிற ஒரு துறைனா பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை. அவ்வளவு லஞ்சம் லாவண்யம். முன்னாடி இருந்த அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலையும் ஒரு ஆளை போட்டு மினிஸ்டர் கட்டிங்னு வாங்கிட்டு இருந்தாங்க. கோயில் நிலங்களை அத்தனையும் மீறி அன்னைக்கு அந்த ஜேசி நாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தோம். அந்த ஜேசி தொடர்ந்து அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு இது பதிவு செய்யக்கூடாதுன்னு லெட்டர் அனுப்பிச்சுட்டே வர்றாரு. அதையும் மீறி அந்த பத்திரப்பதிவில் இருக்கிற ஒரு நாள்ல ஏன்னா இன்னைக்கு இருக்க பெரும்பாலான பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரார்ஸ்ல என்ன ப்ராப்ளம்னா அவங்கள அவ்வளவு கேஸ் இருக்கு. யாரு ரிட்டையர் ஆகிற எண்ணம் கூட கிடையாது. எப்ப வந்தாலும் இப்போட நின்றுட்டு போறான்ற சஸ்பெண்ட் ஆன கூட அப்படியே போலான்ற நிலைமையில தான் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவு பணங்கள் புலங்குற இடம். சோ அதை முழுவதுமாக சீரமைக்க வேண்டிய நேரம் இது. கண்டிப்பாக இந்த அரசு முழு கவனம் செலுத்தும். எந்த விதத்திலும் இதுல அரசுலயோ அரசு சார்ந்த எந்த அதிகார மையத்திலயோ யாருக்கும் தொடர்பு கிடையாது. 100% இதுல விசாரணை பெரிய லெவல் எந்த லெவல்ல வேணாலும் விசாரணை நடத்தப்படும். யாரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டுருவாங்க. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. முன்னதாக மனு மீதான விசாரணையின் போது வழக்கில் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்தது. வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது எனவும் வாதிட்டது. அதேவேளையில் நீதிபதிகள் குதிரை பேரம் தொடர்பான மற்ற புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யாததால் ஊத்தங்கரை எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்டதாக வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமா என வினவினர். தமிழ்நாடு 3 ஆண்டுகளில் சர்வதேச விளையாட்டு தலைநகரமாக மாறும் என அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் அகில இந்திய சீனியர் ரேங்கிங் பேட்மிண்டன் போட்டி தொடங்கியது. இதனை அமைச்சர் ஆதவர்ஜுனாவும் தமிழ்நாடு பேட்மிண்டன் சங்க தலைவர் அன்புமணி ராமதாசும் பேட்மிண்டன் விளையாடி தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி ராமதாஸ் தற்போது விளையாட்டுத்துறை உணர்வுபூர்வமாக செயல்படுவதாக கூறினார். தருமபுரியில் தொகுதியில் விளையாட்டை மேம்படுத்தவும் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய ஆதவர்ஜுனா விளையாட்டுத்துறைக்கு பட்ஜெட்டில் நிறைய அறிவிப்புகள் வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். எங்க வறுமை அதிகமா இருக்கோ தருமபுரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகப்பட்டினம் இந்த இடத்துலலாம் ஒலிம்பிக் அகாடமிஸை உருவாக்குறதுக்கான நேற்று பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபுல்லா எதுவுமே அப்கிரேட் பண்ணாம இருக்கு. தமிழ்நாடு முழுசும் ஏசி அகாமடேஷன்ஸ் மாற்ற சொல்றதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஓகே பண்ணியிருக்கிறாரு. பேட்மிண்டன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்மளுடைய பக்கத்து மாநில இருந்து சிந்து மேடம் வந்தாங்க. அதே மாதிரி பேட்மிண்டன்ல இருந்து ஒலிம்பிக் பிளேயர் உருவாக்குறதுக்கு ஒரு அகாடமியை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உருவாக்கணும். முதல் முறையா ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்போர்ட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற கான்செப்டுக்காக எல்லா எம்எல்ஏஸும் எல்லா எம்பிஸும் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி ஒரு ஈவெண்ட்டை நம்ம நடத்த போறோம். கூடங்குளம் அணுமின் நிலையம் தொடர்பான ஆவணங்கள் இணையத்தில் கசிந்துள்ளதாக வெளியான தகவல்கள் கவலையளிப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கவலைப்பட தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்திருந்தாலும் சம்பந்தப்பட்ட துறைகள் மக்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட தகவல்களை வழங்குவது அவசியம் எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசும் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து நிலைமையை கண்காணிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் தடைகளை முறியடிக்கும் தொல்லியல் களமாக தென்காசியின் கரிவலம்வந்தநல்லூர் உருவெடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு அனுமதி கோரிய 8 இடங்களுக்கு மத்திய அரசு காலதாமதம் செய்த நிலையில் தொடர் அழுத்தம் காரணமாக கடந்த மார்ச் மாதம் அனுமதி கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அங்கு அகழாய்வு தொடங்கிய 5 மாதங்களுக்குள் 2000 ஆண்டுகள் பழமையான சங்ககால செங்கல் படிக்கட்டு கிணறு மற்றும் பானை ஓடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இக்கண்டுபிடிப்புகள் தமிழ்நாட்டு வரலாற்றை மறைக்க நினைக்கும் மத்திய அரசின் வெறுப்பு அரசியலுக்கு தகுந்த பதிலடி என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மக்களவைத் தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு கொடுக்க 4 கோடி ரூபாய் சட்டவிரோதமாக கொண்டு சென்றதாக தொடரப்பட்ட வழக்கில்
பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். அவருடன் கேசவ விநாயகம் உள்ளிட்ட 12 பேர் ஆஜராகினர். நெல்லை விரைவு ரயில் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த பணம் தொடர்பான வழக்கில் சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை நகல் அவர்களிடம் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், இது திமுக ஆட்சியில் போடப்பட்ட பொய் வழக்கு என்றார். 30ஆம் தேதி திருப்பி வர சொல்லியிருக்காங்க. ஆமாம், குற்றப்பத்திரிகை நகல் கொடுத்துருக்குறாங்க. 30ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. இது திமுக ஆட்சியில் போடப்பட்ட பொய் வழக்கு. இந்த அரசாங்கம் வந்த பிறகு அது இது நியாயமான அரசுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறவங்க இந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனால் இன்னைக்கு மறுபடியும் குற்றப்பத்திரிகை கொடுத்துருக்காங்க. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட சென்னை பார்க் ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி நாளை காணொலி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார். மொத்தம் 14,79 லட்சம் ரூபாய் செலவில் பார்க் ரயில் நிலையம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் பயன்படுத்தும் வகையில் தடையற்ற வசதிகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் குப்பை எரித்த புகாரில் ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி மற்றும் திமுக பெண் கவுன்சிலர் இடையே ஏற்பட்ட மோதல் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பொன்னம்மாப்பேட்டையில் ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி காந்தி குப்பையை எரித்ததால் ஏற்பட்ட புகை குறித்து திமுக கவுன்சிலர் சாந்தி தட்டி கேட்டபோது கைகலப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த புகாரில் இருதரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தவறு செய்தால் பதவி பறிக்கப்படும் என அமைச்சர்களுக்கு முதல்வர் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய முதல்வர், தாவேக அரசு ஊழலற்றதாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டேன் எனவும், தவறு செய்தால் பதவி பறிக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கு சென்று ரீல்ஸ் போடுவது, வீடியோ எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். பழனி கோயில் நில விவகாரமும் அமைச்சர் கீர்த்தனா பள்ளியில் ஆய்வு செய்ததும் சர்ச்சையானது குறிப்பிடத்தக்கது. நாகர்கோவில் காவல் கொலை விவகாரத்தில் சாரி சொல்வதற்கு கூட முதல்வர் விஜய் தயாராக இல்லை என முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். முன்னதாக அவர் பொன்னம் தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்தார். நடந்தா கூட அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவர் அந்த குடும்பத்திடம் வருத்தம் தெரிவித்த செய்திகள்லாம் இருக்குது. ஒரு முதலமைச்சர் அவ்வளவு இறங்கி மக்களிடத்தில் பழகினார். அதை கூட இவர் கிண்டல் பண்ணார், சாரி சொல்லாதீங்க, நீதி தான் வேணும்னு. ஆனால் இன்றைக்கி அந்த சாரி சொல்ல கூட இவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இல்லை. அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களும் அவர் மீது ரசிக மனப்பான்மையோடும் வாக்களித்தவர்கள் தான் அவர் சொல்லுகின்ற செய்திக்காக காத்திருக்கிறவர்கள். மற்ற தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை ஒரு முதலமைச்சராக தன்னுடைய கடமையை அவர் ஆற்ற வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள். இப்படி அவர் எதற்கும் வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பது என்பது மக்களை அவமானப்படுத்துவது போல என்பதை அவர் என்றைக்கு உணரப்போகிறார் என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் 22 சாயப்பட்டறைகள் மூடப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக விசைத்தறி தொழிலாளர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி திருவேங்கடம் சாலையில் கருப்பு கொடி ஏந்தி மறியல் செய்த தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாயப்பட்டறைகள் மீண்டும் திறக்கப்பட வேண்டும், விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்துகின்றனர். நீலகிரி மாவட்டம் மண்வயல் டாஸ்மாக் கடையை மூட பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டாஸ்மாக் கடையை மூடுவதாக அதிகாரிகள் உறுதியளித்திருந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் 8 கிராம பழங்குடியின மக்கள் 2வது முறையாக வருவாய் கோட்டாட்சியரை சந்தித்து முறையிட்டனர். அதனைத் தொடர்ந்து ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். திண்டிவனம் அருகே ரெட்டனை திரௌபதி அம்மன் கோயிலில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அக்னி வசந்த விழாவின் 21ஆம் நாள் நிகழ்ச்சியாக களிமண்ணால் செய்யப்பட்ட பிரம்மாண்ட துரியோதனன் உருவம் முன்பு கூத்து கலைஞர்கள் கதாயுத சண்டை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து பீமன் துரியோதனனை வீழ்த்தி திரௌபதி கூந்தல் முடிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான மக்கள் கலந்து கொண்டனர்.
மதுரை அருகே விசிக தலைவர் திருமாவளவன் சுவரொட்டி அவமதிக்கப்பட்டதை கண்டித்து காவல் நிலையத்தை அக்கட்சியினர் முற்றுகையிட்டனர். கள்ளந்தரி கிராமத்தில் திருமாவளவன் சுவரொட்டிகள் தொடர்ந்து 4 நாட்களாக அவமதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இதில் தொடர்புடையவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கள்ளந்தரி மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கிள்ளையூர் ஊராட்சியில் காவிரி நீர் இல்லாமலும் மழை பொய்த்ததாலும் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிலத்தடி நீர் உப்பு நீராக உள்ளதால் நெற்பயிர்கள் வேர் அழுகியும் கருகியும் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேளாண் துறையினர் உடனடியாக பாதிப்புகளை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் உரிய ஆலோசனை வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய கல்வி அமைச்சரின் ராஜினாமா மற்றும் லடாக்கின் உரிமைகளுக்காக 19வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கும் சோனம் வாங்சுக் தனது உண்ணாவிரதத்தை கைவிட மறுத்துவிட்டார். அரசிடமிருந்து எந்த நடவடிக்கையும் இல்லாத நிலையில் போராட்டத்தை கைவிடுவது தவறான முன் உதாரணமாகிவிடும் என்று கூறினார். ஜூலை 20ஆம் தேதியன்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நாடாளுமன்றத்தை நோக்கிச் செல்லும் பேரணியில் மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் தன்னால் மேலும் பல நாட்களுக்கு உண்ணாவிரதத்தை தொடர முடியும் என்றும் வாங்சுக் கூறினார். டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் சோனம் வாங்சுக்கின் உடல்நிலையை நாள்தோறும் கண்காணிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வு முறைகேடு புகார்களை தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் ஜூன் 28 முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரது உடல்நிலை குறித்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனித உயிர் மதிப்புமிக்கது என்று கூறியுள்ளனர். வாங்சுக் உடல்நிலையை கண்காணித்து தேவைப்படும் மருத்துவ உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெறும் கரப்பான் ஜனதா கட்சி போராட்டத்தில் இணையும் முடிவை சோனம் வாங்சுக் யாருடைய தூண்டுதலும் இன்றி சுயமாக எடுத்தார் என அவரது மனைவி கீதாஞ்சலி ஆங்மோ தெரிவித்துள்ளார். மாணவர்கள் நலன் கருதி நடத்தப்படும் போராட்டத்தின் நோக்கம் சமூக விரோத சக்திகளால் பாழ்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதில் தன்னை சோனம் வாங்சுக் இணைத்துக் கொண்டார் எனவும் கீதாஞ்சலி ஆங்மோ கூறினார். இந்த அரசை எதிர்க்கும் தைரியம் யாருக்கும் இல்லாத போது அதை செய்ய முன்வந்த இளைஞர்களை வழிநடத்த வேண்டும் என சோனம் விரும்பியதாகவும் கீதாஞ்சலி கூறினார். சோனம் வாங்சுக் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோருவதுடன் அதை 6வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்ற போராட்டத்திலும் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஹரியானாவில் தொடங்கி வைக்கிறார். ஜிந்த் முதல் சோனிபட் வரை இயங்கும் இந்த ரயில் முற்றிலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. சுற்றுப்புறச் சூழலை மாசுபடுத்தாத இந்த ரயில் டீசலுக்கு பதிலாக ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்குவதால் புகைக்கு பதில் வெறும் நீராவியை மட்டுமே வெளியேற்றும் என்று கூறப்படுகிறது. இது ரயில்வே துறையில் ஒரு புதிய பசுமை புரட்சியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரயில் டிக்கெட் முன்பதிவை எளிதாக்க IRCTC இணையதளத்தின் மேம்படுத்தப்பட்ட புதிய பீட்டா பதிப்பை ரயில்வே அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் தேவையற்ற கேப்சா மற்றும் பாப்அப்கள் நீக்கப்பட்டு அனைத்து வகுப்புகளுக்கான இருக்கை நிலவரத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கும் வசதி சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் பணம் செலுத்துவதற்கான நடைமுறை எளிமையாக்கப்பட்டு அதிவேகமாக பணம் செலுத்துதல் மற்றும் பயணிகளின் விவரங்களை சேமித்தல் ஆகிய 4 முக்கிய வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. IRCTC இணையதளத்தில் தினமும் சராசரியாக 14.5 லட்சம் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்படும் நிலையில் அதன் பயன்பாட்டை மேலும் எளிமையாக்கும் நோக்கில் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், பாஜக தேசிய அமைப்புச் செயலர் BL சந்தோஷ் உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கான செயல் திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தொகுதி மறுவரையறை மசோதாவை மீண்டும் கொண்டுவருவது உட்பட சில முக்கியமான மசோதாக்கள் இந்த தொடரில் கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மசோதாக்களை நிறைவேற்ற தேவையான ஆதரவை திரட்ட பாஜக முனைப்பு காட்டி வரும் நிலையில் இச்சந்திப்பு மிகுந்த கவனம் பெறுகிறது. மேலும் மத்திய அமைச்சரவை மாற்றம் குறித்த ஊகங்கள் உள்ள நிலையிலும் இச்சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. அகமதாபாத்திலும் ஜெகநாதர் ரத யாத்திரை விமரிசையாக தொடங்கியது.
குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் பாரம்பரிய முறைப்படி துடைப்பத்தால் சாலையை சுத்தம் செய்து தேரோட்டத்தை தொடக்கி வைத்தார். பதினாறு கிலோமீட்டர் தொலைவுக்கு 14 மணி நேரம் தேரோட்டம் நடைபெறும் நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் 3 தேர்களில் இருந்த ஜெகநாதர், பலபத்ரா, சுபத்ராவை வழிபட்டனர். அலங்கரிக்கப்பட்ட யானைகளும் ரதத்தின் முன்பு அணிவகுத்து சென்றன. 30,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். AI கேமராக்கள் உதவியுடன் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தேரோட்டம் தொடங்கும் முன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கோயிலுக்கு சென்று வழிபட்டார். ஒடிஷா மாநிலம் புரியில் நடைபெறும் ரத யாத்திரை உலகில் பழமையான விழாக்களில் ஒன்று. இந்த விழா சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கொண்டாடப்படுவதாக வரலாற்று ஆவணங்கள் கூறுகின்றன. ரத யாத்திரையில் பயன்படுத்தப்படும் 3 தேர்களும் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக உருவாக்கப்படும். இவை உருவாக்கப்படும் முறை பொறியியல் அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. விழாவிற்கு சில மாதங்களுக்கு முன்பே ரதங்களை நிர்மாணிக்கும் பணிகள் தொடங்கிவிடும். ரதத்தின் பல்வேறு பாகங்கள் இரும்பு, ஆணி போன்ற பொருட்கள் இல்லாமல் முற்றிலும் மரப்பலகைகள், குச்சிகளை கொண்டே பிணைக்கப்படும். ரதங்களை உருவாக்க எவ்வித நவீன அளவீட்டு கருவிகளும் பயன்படுத்தப்படுவதில்லை. தச்சர்கள் தங்கள் பாரம்பரிய அளவீட்டு முறைகளை கொண்டே ரதங்களை உருவாக்குகின்றனர். இந்த 3 ரதங்களில் 2 45 அடி உயரம் கொண்டவை. மற்றொன்றின் உயரம் 44.5 அடி. இந்த 3 தேர்களுக்கும் முறையே 16, 14, 12 சக்கரங்கள் உள்ளன. தச்சு வேலைகள் முடிந்த பிறகு ரதங்கள் பிரகாசமான சிவப்பு, மஞ்சள், பச்சை மற்றும் கருப்பு நிற துணிகளால் அலங்கரிக்கப்படுகின்றன. இறுதியாக துவாரபாலகர்கள், குதிரைகள் மற்றும் தேவதைகளின் மரச்சிற்பங்கள் பொருத்தப்பட்டு ரதங்கள் யாத்திரைக்கு தயார் செய்யப்படுகின்றன. தலைமுறையாக தொடரும் இந்த ரதங்கள் உருவாக்கும் இந்திய பாரம்பரிய கலைஞர்களின் திறமைக்கு ஒரு சிறந்த சான்று. இ-காமர்ஸ் தளமான ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் HBCL நிறுவனத்துடன் இணைந்து சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக விநியோகம் செய்ய உள்ளது. முதற்கட்டமாக பெங்களூருவில் இந்த சேவை தொடங்கப்படுவதாக இரு நிறுவனங்களும் இணைந்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. வழக்கமான கேஸ் இணைப்பு இல்லாத மாணவர்களும் வேலைக்கு செல்வோரும் எளிதாக வாங்கும் வகையில் இந்த சேவை தொடங்கப்படுவதாகவும், ஆர்டர் செய்த 30 முதல் 40 நிமிடங்களுக்குள் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க படைகள் தங்கள் தாக்குதலை தற்போது ஈரானின் வடபகுதிக்கும் விரிவுபடுத்தியுள்ளன. மேலும் தலைநகர் தெஹ்ரானிலும் தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி வருகிறது. கடந்த ஒரு வாரமாக நடந்து வரும் தாக்குதல்களில் தங்கள் நாட்டில் 35 பேர் இறந்துள்ளதாகவும் 300 பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே பஹ்ரைன், குவைத் மீது ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. தன் மீது ஈரான் ஏவிய 8 ஏவுகணைகளை இடைமறித்து அழித்ததாக ஜோர்டான் கூறியுள்ளது. அமெரிக்காவை விட சீனாவை உலக நாடுகள் அதிகம் விரும்புவதாக பியூ ஆராய்ச்சி மையத்தின் புதிய சர்வதேச கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. டிரம்ப் நிர்வாகத்தின் போர் நடவடிக்கைகள் மற்றும் உலக நாடுகளுடனான மோதல் போக்கே இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. ஆய்வு நடத்தப்பட்ட 36 நாடுகளில் கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட 25 நாடுகள் அமெரிக்காவை விட சீனாவையே ஆதரிக்கின்றன. இந்த ஆய்வின் 20 ஆண்டு வரலாற்றில் அமெரிக்காவை சீனா முந்துவது இதுவே முதல் முறையாகும். இந்தியா, இஸ்ரேல் உள்ளிட்ட 6 நாடுகளில் மட்டுமே அமெரிக்கா இன்னும் செல்வாக்குடன் உள்ளது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர ஆண்டை கொண்டாடும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முகம் பதித்த புதிய $1 நாணயத்தை அமெரிக்க நாணயச்சாலை தயாரிக்க தொடங்கியுள்ளது. இந்த தங்க நிற நாணயத்தின் முன்பக்கம் டிரம்பின் உருவமும் பின்பக்கம் அமெரிக்காவின் பாரம்பரிய முத்திரையான கழுகு சின்னமும் இடம்பெற்றுள்ளன. வாழும் அதிபர்களின் உருவத்தை நாணயங்களில் பொறிக்கக்கூடாது என்ற கூட்டாட்சி சட்ட விதியை மீறி இந்த நாணயம் தயாரிக்கப்படுவது நாட்டில் கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. ஏற்கனவே டாலர் நோட்டுகளில் டிரம்பின் கையெழுத்து இடம்பெறுவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
பிரேசிலின் நியாயமற்ற வர்த்தக கொள்கைகளால் அந்நாட்டு இறக்குமதி பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த வரி விதிப்பு ஜூலை 22 முதல் அமலுக்கு வருகிறது. எனினும் காபி, மாட்டிறைச்சி, ஆரஞ்சு மற்றும் விண்வெளி உதிரி பாகங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அரசியல் காரணங்களுக்காகவே இந்த வரி விதிக்கப்படுவதாக கூறி அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு பிரேசில் அதிபர் லுலா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். காலநிலை மாற்றம் மற்றும் கடுமையான வறட்சி காரணமாக கிரீஸின் அஸ்ட்ரிபாலயா உள்ளிட்ட 7 தீவுகளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இங்குள்ள பிரதான நீர்த்தேக்கத்தில் அதன் மொத்த கொள்ளளவில் 6ல் 1 பங்கு நீர் மட்டுமே உள்ளதால் விவசாயத்திற்கான நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டு குடிநீருக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதால் நீர் பற்றாக்குறை மேலும் மோசமடைந்துள்ளது. இந்த நெருக்கடியை சமாளிக்க கடல் நீரை குடிநீராக்கும் தற்காலிக திட்டங்களை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. ஸ்பெயினின் வடக்கு அரகான் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 4500 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பு எரிந்து சாம்பலாகியுள்ளது. காற்று பலமாக வீசுவதால் தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் கடினமாகியுள்ளன. குடியிருப்புகள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதால் அங்கு 2ஆம் கட்ட அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தீ விபத்து காரணமாக அருகிலுள்ள நெடுஞ்சாலையின் சில பகுதிகள் மூடப்பட்டுள்ளன. சீனாவின் தேசிய சரக்கு போக்குவரத்து மையங்கள் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மற்றும் தரமான மேம்பாடுகளுடன் அதிவேக வளர்ச்சியை எட்டியுள்ளதாக புதிய அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 2025ஆம் ஆண்டில் இந்த மையங்களின் சராசரி சரக்கு கையாளுதல் 5.5 விழுக்காடு அதிகரித்துள்ளது. மேலும் 90 விழுக்காட்டிற்கும் அதிகமான மையங்களில் தானியங்கி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களும் 70% அதிகமான மையங்களில் பசுமை ஆற்றல் வாகனங்களும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.